இப்போ எங்கே போகிறோம் புல்கா நம்ம? முருகர் கோயில். பழனிக்கு போகிறோம். பழனி இல்லை, பூம்பாறை முருகர் கோயில் போகிறோம். நாங்கள் கிளம்பிட்ட பூம்பாறையிலேருந்து. நாளைக்கு நாங்கள் வந்து பழனிக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பூம்பாறை முருகர் கோயில் போயிட்டு அந்த முருகரை பார்த்துட்டு அங்கே இந்த சைடு அவர் என்ன ஸ்பெஷல்? யாரு? அந்த முருகர் கோயில் என்ன ஸ்பெஷல்? பூம்பாறை முருகர் அது ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லுவாங்க. அதனால தான் அங்கே போகிறோம். சரி, அவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். சரி, அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாமா? இவங்க காட்டில் அந்த கோவில் எப்படி இருக்குது? பேக் கேமரா வை. முருகர் கோயில் உள்ள என்ட்ரியாக போகிறோம். வந்துருச்சு அதுக்குள்ள. இதுதான் கோவிலோட ஃபுல் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து சோபியை வந்து அங்கே மேலே விட்டு வந்துருக்கோம். இதுதான் குழந்தை வேலை போட்டாங்க. இப்படிதான் உங்களுக்கு வீடியோவில் சரியா தெரியுதான்னு தெரியல, ஆனால் நேரில் வேற லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மூடின்னு இருக்குது மிஸ்ட்டு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியும். ஹலோ. ஃபுல்லாக மிஸ்ட் வந்துச்சு. கார் சரியில்லைக்கா. டைம் அதனால தான் நான் இந்த கார் எடுத்துன்னு வந்தேன், குட்டி காரை. வேற எதுவும் கார் இல்லையே. ஒரு வீடு நாங்க இருந்த பிளேஸ்லாம் மூடிட்டு இருக்கு. இங்க இருந்து பார்த்தால புல்கா தெரியுது பாருங்க. அந்த மாதிரி நாங்க தங்குனது அது உள்ள. இதுதான் வந்து காட்டு குதிரை. பாருங்க எப்படி பார்த்துன்னு இருக்கு அழகா. இப்படியே என் ஃபோனு கீழே விழுந்தா என்ன ஆகுறது? அதுதான் உள்ள வச்சு இந்த ஃபாரஸ்ட் பத்தி உங்களுக்கு தான் முன்கா தெரியும். ஆனா நீ தான் நிறைய வாட்டி வந்திருக்கிற. சொல்லு. இது ஒரு அமேசான் காடு. அமேசான் காடா? இது கொடைக்கானல் காடு. இதுக்குள்ள செடி கொடி மரம் பூச்சி புட்டு முழுவே. ரொம்ப நேரமா வந்துட்டு உங்ககிட்ட கேட்டோம் என்ன இருக்கு அப்படி உள்ளன்ட்டு. உள்ள போங்க, ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னாங்க. அந்த ஃபால்ஸை பார்க்க தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த சைடு வந்ததே இல்லை இது வரைக்கும். நானும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து புல்கா நெத்தில பட்டெல்லாம் வச்சுன்னு பக்தி பரவசமாக இருக்கிறார். உள்ளம் முருகையா முருகர் ஃபேவரட். முருகர் பக்தர். நாங்க ஃபால்ஸ்க்கு தான் போறோம். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே. கண்டிப்பா குளிக்க முடியாது. குளிக்க முடிஞ்சா குளிங்க நீங்கலாம் ஜாலியா. லேக் தானே புல்கானது? ஓ, அவனுக்கு தெரியல போலடா. இது தெரிஞ்சிருந்தா நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோமே.
எவ்வளோ தூரம் நான் போனா இறக்கம் தானா? சிறப்பான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் கீழே இறங்கி ஏறும்போது. கீழே கேட்டாங்கன்னா நாங்கள் காசு கொடுத்துட்டு மேலே அப்படின்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் நீ என்ன பிரபஞ்சம்? 100 ரூபா கேட்டாங்க. 40 ரூபா. சாரி இப்படி வந்துரு இறங்கு சோபீரு. ஹலோ யா ஓகே. என்ன சோம்னா திரும்பி ஏறணும் ஞாபகம் இருக்குதா? திரும்பி ஏறும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பி ஏறும்போது தான். ஓ சீனிகா எங்க இருக்க? எங்க காணோம்? நாங்கள் பெரிய பசங்கன்னா சரி பே பண்ணிடலாம். ஹலோ சோபனா இப்படியே போய்கிட்டே இருக்கீங்க புஷ்ஷுன்னு. என்ன அவ்வளோ அவசரமா? குளிக்கணுமா அந்த தண்ணியில்? காலை கூட வைக்க மாட்டார். அவள் இறங்கிடுவா தெரியும்ல. இந்த இடம்லாம் போனால் செம்மையாகுது. ஃபால்ஸே பார்த்தா அந்த இடத்துல தான் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? என்னது எங்க இருந்தது பூண்டு? அதே மாதிரி தேடினே போனா இல்ல. ஏன் தேடினே போன? நிறைய கிடைக்கும். தோ பாருங்க மினி ஃபால்ஸ். போட்டோ எடுப்பேன் பயங்கரமா வச்சு டெக்கரேஷன் பண்ணுங்கிறான் அவனோட தள்ளி அவனே. தண்ணி வேற ஸ்பீடா போகுது சீனிகா. அச்சுன்னு தூக்கின்னு போயிடும் நினைக்கிறேன். திரும்பி நடக்கும்போது வாங்க. இப்பயே பயங்கரமாகுது. நல்லா இருக்குதுடி. சாஞ்சிக்கலாம் போகுதுதான். இப்படிதான் இறங்க. இறங்குமா வலிக்கணும் போ. குளிக்கிறாமே. நான் குளிச்சிடலான்னுங்கிறேன் பேசாம. குளிச்சுட்டு அப்படியே மேலே கொஞ்சம் 1/2 மணி நேரம் உட்காந்து காஞ்சிடண்டா. குளி. ஆனால் சரியான இன்கம்ல இது. ஒரு ஆளுக்கு 70 ரூபா வாங்குறாங்க. அங்கே போய் செம்மையாக இருக்குங்க இந்த இடம். குளிக்கிறது வந்தால் இதில் குளிக்கலாம் நல்லாயிருக்கும்.
சரக்கு இருக்கலாம் எத்தனை நம்ம தான் உட்காரலாம்னு நினைக்கிறோம். நம்ம குளிக்கிற மாதிரி இருக்குன்னே தெரியாம போயிடுச்சு. நாங்கள் ஃபால்ஸ் பார்க்க தான் முடியும் இருந்துச்சு. எப்பவும் இந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் ஃபால்ஸ் குளிக்க முடியாது மாதிரி தானே இருக்கும். அவங்களே எப்படி ஏறுறாங்கன்னு பார்க்கலாம். ஆ எல்லாம் ஃபன் பண்ணிட்டு போறாங்க ஜாலியா. நம்ம தான் ஃபேமிலியா போறோம். எங்கடா இங்க வந்து மிஸ்டேக் காணோம். மிஸ்ட் வரும் விட்டு. ஆனா ரிஸ்க் தான்ல வண்டி ஓட்டுறதுலாம். ஆமா மிஸ்ட் ஒரு சில இடத்துல ரொம்ப அடர்த்தியா இருக்கும். பக்கத்துல இருக்க வண்டி கூட தெரியாது. நான் நினைச்சேன் வெயில் அடிக்கும் போல. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, மதியம் காலையில வரைக்கும் வெயில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கிளைமேட் ஒரு மாதிரி மாறிடுச்சு. மழை வேற லைட்டா சூப்பரா இருக்கிற மாதிரி. ஆனா ஸ்பீடா ஓட்டுறியே எப்படி? இவ்வளவு திறமை இருக்குதா உனக்குள்ள? அது ஓட்டி ஓட்டி பழகி போச்சு. ரத்தத்திலே ஓடுறது சினிமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நாங்கள் பழனிக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். நான் பண்ணுறோம், எங்கே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், சாமியை கும்பிட்றோம், எல்லாம் காட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழனிக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். பாய்.